இவ்வளோ பாறை மீன் வந்திருக்கு மக்களே. குருவை வத்த பாறையில வெயிலோட குடும்பம் தாங்க முடியல. இன்னைக்கு தொழில் போதும். தெரியும் 4 பேர் வரோம். ஏதோ ஆள்கடல்ல தங்கி தொழில் பார்க்குறேன். இது ஒரு கேரை பாறை மீனா இருக்கும் அல்லது பெரிய பண்டாய் மீனா இருக்கும். மட்டும் இவ்வளோ பாறை மீனும் வந்திருக்கு. இப்போ எதிர்பார்க்குறோம் இன்னும் இந்த மாதிரிலாம் பாறை விழுந்துச்சு. ஆல்ரெடி நமக்கு மீன் வரும் வந்துச்சா பாறை. தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அதுக்காக தான் மை பாறை வருது. விலை உள்ள மீனை ஒரு 10 மீன் பிடிச்சா கூட அப்படி. இன்னைக்கு ஆழ்கடலில் 9 நம்பர் தூண்டியை பயன்படுத்தி நிறைய மீன்கள் வந்து பிடிக்க போகிறோங்க. நிறைய வத்தப்பாறை மீன்கள் தான் பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீலி கனவாய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிடும். கடலில் கொண்டு போய் பொறுத்து விட்டு மீன் அள்ளிட வேண்டியதான். கடலுக்கு மொத்தம் 1.5 பார் ஐஸ் எடுத்து போகிறோம். 1.5 பாருக்கு மீன் பிடிச்சாலே பெரிய சந்தோஷம். தென்னல தானே கிடக்கு. மட்டு நிக்குதே. வள்ளத்தோட ஓனர், வள்ளத்தோட டிரைவர். சரியா காலையில் இப்போ 6 மணி ஆச்சுது. 200 துண்டிக்கிட்டு வாங்கிட்டோம். இன்னும் ஒரு மீன் கூட போட்டுக்கு வந்துட்டு வரல. நிறைய மீன்களும் வரலாம், இல்லை மீனே இல்லாமல் கூட கரைக்கு போகலாம். அந்த வீடியோவில் பேசின நேரம் இந்த ஒரே ஒரு மீன் மட்டும் உள்ளே வந்திருக்கு. ஒரே ஒரு ஊளி, கரை ஊளி. பார் இன்னைக்கு கடல் மேலே என்னன்னு தெரியல, ஒரே மேகமூட்டமாக இருக்குது. சின்ன மீன் சிசியா. ரீசெண்ட் டைம்ல இந்த சிசி தான் நிறைய வருதா எங்க ஊர்ல. நீங்க இந்த மீனை பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அடுத்து ஒரு மீன் வருகிறது, அடுத்தும் சிசி. அப்படி சூரிய பகவான் வந்து விட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க கன்னியாகுமரியில இருந்து பார்த்தாதான் சூரியன் நல்லா தெரியும். ஆனா கடல் மேல கிடக்கிற நாங்க தான் முதல்ல சூரிய பகவானை நல்லா கண்குளிர பார்ப்போம்.
200 தூண்டில் பெருசாக வாங்கிட்டு அப்புறம் 2 மீன் வந்திருக்கு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ மீன் வருதுன்னு. கருப்பு நடுவாயா அதில் நெடுவா மீன் வகையில் இந்த நெடுவா மீனை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி நெடுவா மீன். ஆனால் விலையை அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறவா தூண்டில் கயிறு வந்து பாரில் இருக்குது. பாரிலன்னு தட்டிருச்சு. மீன் ஏதாவது வரும்னு எதிர்பார்க்குறோம். வருதாடா? ஏதோ ஒன்று வர்ற மாதிரி தெரிகிறது. ஒரே ஒரு தம்பான் வருகிறது. தம்பான் ஏதாவது பெரிய மீன் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. கடவுளோட ஏதோ ஒரு மீன் வருது. ஒரு சிசி அடுத்தல கயிறு பாரில் இருக்கு மக்களே. சிசி ஒரு 3-4 நாளாகவே இந்த மீன் தான் கடற்கரையில் அதிகமாக வருது. நீங்கள் இந்த மீனை வந்து டேஸ்ட் பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்டில் போய் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்துக்குமே டவுட் வந்துருக்கும்ல, மீன் ஒன்று ஒன்றா வரத்தனடா செய்யுது, அப்புறம் என்னடா இப்போ நம்ம போட்டிருக்கிற இறைக்கும் நம்ம வந்திருக்கிற தூண்டில் கயிற்றுக்கும் இந்த மீனெல்லாம் பத்தாதுங்க. அடுத்தடுத்து ஒரு மீனை தூக்கி போட இன்னொரு மீன் வந்துடணும். அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்காவது விற்றா தான் வர்றவங்களுக்கு என்னத்தையாவது கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? நைட்டு 12 மணிக்கு வந்திருக்கோம். கரை போகிறதுக்கு 1 மணி 2 மணிக்கிட்ட ஆயிரும். போனாலே வேலை முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது. போனோடனே இந்த வாங்குறாங்கல்ல அந்த நரம்பு எல்லாத்தையும் போய் சிக்க எடுக்கணும். கிட்டத்தட்ட வேலை முடிக்க 7 மணிக்கிட்ட ஆயிரும். இனி அதுக்கு இடத்துல இதுக்குள்ளே இறை எடுத்து வெட்டி வீட்டுக்கு போய் தூங்க 9 மணிக்கிட்ட ஆயிரும். அதனால் இவ்வளோ உடல் உழைப்பு இருக்கிறதால நமக்கு அதிகமாக விற்றா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். ஸோ இன்னும் கயிறு நமக்கு நிறைய இருக்குது. கடவுள் தருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அடுத்தலாம் கயிறு பாறையில் இருக்குது. ஒரு மூச்சா வந்துருக்கு. இடத்துல கயிறு பாறையில் இருக்குது. இந்த பாறையில் இருந்துட்டாலே பெரும்பாலும் என்ன எதிர்பார்ப்போன்னா ஏதாவது ஒரு மீன் வரும். ஏன்னா அந்த பாறையை சுற்றி தானே மீன் ஓடும். அதனால் அப்படி மீன் ஏதாவது வரும்னு எதிர்பார்ப்போம். இவர் அந்த ஒரு சின்ன மீன் வருதா, ஒரே ஒரு மஞ்சள் மீன் வந்துருக்கு பாருங்க, மஞ்சள் பேலை. அதுக்கடுத்தால அதே ஜாதி மீன் வருது. அதுக்கடுத்தால வேற ஏதோ ஒரு மீன் வருது பாருங்க. ஓ, மீனை கடித்து விட்டது மக்களே. கீழே தூண்டி ஏதோ ஒரு பெரிய பாறைங்கல்ல மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி மாட்டுறது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் மாட்டுற இடத்துல ஏதாவது ஒரு மீன் வரணுங்க, வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். கயிறு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் வர்ற சந்தோஷமும் இருக்கும்.
நமக்கு இன்னைக்கு பங்கு அதிகமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கும். கைஸ் பாறை வருது பாருங்க, கண்ணாடி பாறைன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி பாறை தானா? கட்டல் மீன் இடங்கள்லேயே ரொம்ப அழகா இருக்கிற பாறையிலே மக்களே அப்படியே உயிரோட வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடணும், அப்படி இருப்பான். இந்த மீன்ல ஒரு 20 பாறை பிடிச்சா கூட இன்னைக்கு பாடு வேட்டையாயிடும். இதே லாஸ்ட் நாள் நம்ம ஊர் கடற்கரையிலேயே கிலோ 500 ரூபாய்க்கு வித்துச்சு. இப்போ உங்கள் கையில் வர்றப்போ அது எப்படியா எவ்வளோ ரேட் ஆகுன்னு பார்த்துக்கிறேன். ஒரு ஐலஸ் வந்துருக்கு, ஐலஸ். ஒரு சின்ன மீன் வருது மக்களே. வந்துட்டான். கலைஞர் பாரில் இருக்கு, கீழே ஒரு மீன் வருது மக்களே. அடுத்த அலையும் ஒரு சிசி. அநேகமாக நமக்கு சிசி தான் கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையாவது அதிகமாக பிடிக்கட்டும். இப்போ விஷயம் என்னன்னா, சிசி அதிகமாக கொண்டு போகிறது விஷயம் இல்லை, இதோட விலை ரொம்ப கம்மி. அதனால இதை அதிகமாக பிடிக்கிறது காட்டிலும் விலை உள்ள மீனை ஒரு 10 மீன் பிடிச்சா கூட நமக்கு போதுமானதாக இருக்கும். இதுவும் மீன் தான், ஒன்றும் இல்லாததுக்கு இது வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். அதிகமான நிறைய பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் சுருக்கமான தொகை விற்கும். பார்ப்போம், எதிர்பார்க்குறோம். இன்னும் நமக்கு ஒரு 1500 தூண்டில் கிட்ட இருக்குது. அதனால் நமக்கு இது நினச்சதை விட மீன் வந்துடும் நினைக்கிறேன். நினைக்கிற அளவு மீன் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே. வத்தப்பாறை மீன் கிடக்கல. மீன் கிடக்கப்பா கிடப்பப்பா தரை கையில தான் விளையாட்டுருச்சு. பூக்கில் தர பாலா மீன் கிடக்கல பாலா மீன். அடுத்த இடத்துல கட்டக்க முடியாது. அடி தூக்கி பாலா மீன். அடல பால இனிமே மீன் ஓடி கொண்டா. இந்த இடத்துல மீன் நல்லா வரும் ஓடியா. இது வந்து ஓடிச்சு கடல் மேலே வந்துட்டுனாலே பெரும் கூட்டமாக வரும். அப்படியே ஒரு தூண்டில் விடாமல் பிடிச்சி வரும். எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். இது உனக்கு தான் கயிறே போட்டிருக்கோம். வருது பாலாமி. ஐயா பாக்ஸ் தான் ஐயா. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோக்கள் இந்த மீனை நிறைய அளவில் பிடிச்சிருக்கோம். அதே இடம் தான் இன்னைக்கும். பாறை வருதே. வா வத்தப்பாறை. ஏதோ ஒரு மீன் வருது பாருங்க மக்களே.
சோழனா மைப்பாறையா மைப்பாறை. எதுக்காக மைப்பாறை மக்களே? இதோட உடம்ப பாருங்க, அப்படியே மைய தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு, அதுக்காக தான் மைப்பாறை. திருப்பு என்ன கடல்ல போயிட்டு தெரியுதா மக்களே, மைய தெளிச்சுட்ட மாதிரி இருக்கா, அதுக்கு தான் மைப்பாறைன்னு பேர். வாங்க வாங்க நீலியா தம்பி ஆசா பாருங்க மக்கள் வந்துச்சு. அங்கே கீழே மீன் நிற்கா. இப்போ மக்களே மேலே ஒரு மீன் வருது, அதுக்கு கீழே ஒரு மீன் நிற்கிதான். கிடக்குது கிடக்குது கிடக்கு கிடக்கு. எதுக்காகனா கயிறு பாறையில் இருக்கு கீழே, அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே தூக்குறாங்க. தட்டி எடுத்த பிறகு தான் நமக்கு மீன் வரும். வந்துருச்சா பாறை, வத்தப்பாறை வத்தப்பாறை வத்தப்பாறை. இங்கே பாருங்க, பாறையிலேருந்து தூக்கிட்டு வராங்களா, மேலே வாங்கிட்டு வராங்களா, கீழே ஒரு மீன் காட்டுறேன் பாருங்க. இப்போ தெரியுதா மக்களே? இந்த கிடக்கு பாருங்க, நிலத்துல எங்கேயோ கிடக்கு பாறை நினைக்கிறேன். வேற ஒரு மீனவர்களோட மட்டு தூண்டில் கயிறு நம்ம கயிற்றுல உளுந்து வருது. பாறை மாதிரி தான், வத்த பாறை மாதிரி. மக்களே 3 மீன் கிடக்குது மக்களே. எங்க பாருங்க, ஒரு பாறை நிக்குதா மக்களே? இல்ல நம்ம கயிறு அடிச்சு நிக்கல, ஒரு பாறை உள்ள தூக்கிட்டோமா. இங்க பாருங்க மக்களே, அடுத்தால ஒரு மீன் தான் அடிச்சு கிடக்கு. மொத்தனாலே 5-6 தூக்கு. இல்லை இங்க நெட்டுக்கு மீனா தான் கிடக்கடா, தூக்குங்கடா, பாறை தான். பாருங்க மக்களே, 1 ஆல்ரெடி 1 தூக்கிட்டது, 2 வாங்கு உங்களை மீன் உள்ள தூக்கு. பாருங்க மக்களே, பாருங்க மக்களே, இந்த மாதிரிலாம் பாறை விழுந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, எங்கேயோ போயிடலாம். தொழில் அபாரமாயிரும். கிளம்பல கிளம்பலாரு. இல்ல ஒரு மீன் போயிட்டு போல. அதுக்கு அடுத்தாலே மீன் கிடக்குது மக்களே. வரட்டும், எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க மக்களே. கீழ் பாறையில இருக்கு, அதனாலதான் பாருங்க. இது இல்லை மீன் அண்ணாக வருது பாருங்க, அங்க வருது பாருங்க. இந்த மீன் கீழே வருதுடா, கீழே வருது. இந்த மாதிரி வர்றப்போ மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க மக்களே. போட்டு காலிக்காத வெட்டு எதிர்த்து வாங்குறதுக்கு நிமித்திட்டு போயிடும் ஒரு அடி. வருது 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 மக்களே, வருது. என்னென்ன மக்களே, இப்படி வர்ற மாதிரி முதல் 2 கூடையில வந்துருந்துச்சுன்னு வச்சிருங்க, இப்போ சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே, கடவுள் தர்றது தரட்டு, அவ்வளோதான். எதிர்பார்த்ததை தந்தாலே ஓகே. இந்த வத்தப்பாறையும் சரி, இந்த பாலா மீனும் சரி, கூட்டம் கூட்டமாக தான் உயிர் வாழும் தண்ணிக்குள்ளே, பெருங்கொண்ட கூட்டம். அப்போ நம்ம தூண்டி அந்த இடத்துல எவ்வளோ அந்த கூட்டம் எவ்வளோ தூரம் நிற்கிதோ, ஆமாம், அந்த மாதிரி அந்த கூட்டம் எவ்வளோ தூரம் நம்ம கைத்துக்குள்ளே நிற்கிதோ அப்படியே வரிசையாக இற எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மீன் இற எடுக்கிறத பார்த்து இன்னொரு மீன் வந்து இற எடுக்கும். அப்படியே வரிசையாக 3000 தூண்டில் போடுற இடத்துல நமக்கு ஒரு 100 தூண்டில் மீன் இருந்தாலே போதும் மக்களே. அன்னை பாடு கொண்டாட்டம் தான். அடுத்தால வரிசையாக 2-3 மீன் வருது. தண்ணியை காட்டுல மக்களுக்கு. என்ன மீன் வத்தப்பாறையா? வத்தப்பாறை மக்களே, வத்தப்பாறை. ஒரு மீன் செத்து வருது, அடுத்த மீன் உயிரோட வருது, கையில் ஓடுது.
அடுத்த மீன் ஒன்று வருது, அது உயிரோட ஓடிக்கிட்டு வருது. போச்சு பாரு. இப்படிதான் கடல்ல கிட்ட வரும், கண்ணு கட்டின தூரத்துல போயிடும். ஒன்றும் இல்லை. ஏன் அடுத்தால ஒரு மீன் வருது, பாலா மீன். பாலா மீன் ஏன் இது மாதிரி இருக்கு, பேத்தா மாதிரி. பாலா மீன், பாலா மீன் செத்தா வருது மச்சான், உயிரோட தான் இருக்கா. அப்போ இவன் தான். அதுக்கடுத்தால ஒரு சின்ன மீன். அதுக்கு அடுத்தால நம்ம விட்டு போயா கல். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மீன் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று ஸோ ஒரே ஒரு பாறை கேஸ், ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே ஒரு பாறை. அந்த ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ பாறை மீனும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீன் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு தடவை வந்தாலே நமக்கு போதும். இன்னும் கையில் நமக்கு ஒரு 1000 தூண்டி நிற்கிது. பார்ப்போம் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம்ல. மீனங்கடா மீனங்க. சந்தா வருது பாருங்க, ஒரே ஒரு பாறை. கொஞ்சம் பெரிய சைஸ் வத்த பாறை நினைக்கிறேன் மக்களே. கைஸ் ஒரு பாறை மீன் ஒன்று வருது அடுத்தாலே. அடுத்தாலே ஒரு பாறை. வாவ் பிடிச்ச பாறை மீனெல்லாம் ஐஸ் அடிக்க போறோம். எவ்வளவு பாறை மீன் கிடைக்கும் பாருங்க. இவ்வளோ பாறை மீன் வந்திருக்கு மக்களே. இதை இப்போ ஐஸ் அடிக்க போறோம். மீன் வந்து சந்தோஷத்துல அதே மாதிரி தண்ணி குடிக்கிறேன். வத்தப்பாறை வத்தப்பாறை இந்த வகையில கயிறு நமக்கு முடியல. இன்னொரு 900 தூண்டிக்கிட்டு நிக்குது. சரி 1000 தூண்டிக்கிட்டு நிக்குது. அடுத்தாலையும் ஒரு பாறை வருது. இப்போதான் கைஸ் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு மீனாக வரும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மீனும் வரும்போது பங்குலேருந்து 100 ரூபா கூடிக்கிட்டே இருக்குது. அது கண்ணை காட்டும், அதுக்கு போடும். இந்த பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் 2வது தரத்துக்கு எடுத்துருவாங்க. இப்போ 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்கிதுன்னா இது 300 ரூபாய்க்கு தான் விற்கும். இது கடலுக்குள்ளே ஏதோ ஒரு மீனை வந்து கண்ணை அரிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. தலை ஏதோ ஒரு மீன் வருது மக்களே. மூச்சா வெலை மீன். அவர் போய் சொல்லிட்டார். வா எங்கே பாருங்க, எத்தனை பெரிய மீன் கப்பி விட்டுரு பாருங்க. ஏதோ ஒரு பெரிய மீன் கடிச்சு எடுத்துருக்கு. சில இப்படி பெரும்பாலும் இப்படி கடிச்சு வந்துட்டா ஒன்று பாறை மீனாக இருக்கும், அல்லது பெரிய பண்டாரி மீனாக இருக்கும். மெல்ல வேண்டும் தட்டி போயிடும். ஒரு கேரை மறு கேரை, அது பாறை. இது ஒரு கேரை. இங்கே பாருங்க மக்களே, ஒரு பாறை.
வந்ததிலே பெரிய வத்தப்பாறை எதிர்பாராத விதமாக விழுந்து விட்டதே. தட்டிட்டா தூண்டி தட்டி விழுந்துட்டு மக்களே. தூண்டியை நிமித்தி படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பாருலே. தரே ஏதோ ஆழ்கடல்ல தங்கி தொழில் பார்க்குற போட்டு இருந்த எல்லா கைத்தையுமே கிட்டத்தட்ட வாங்கி எடுத்தோம். இன்னொரு ஒரு 700 தூண்டில் கிட்ட நிற்கும். இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு சுமாரான அளவு மீன் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்தால் இன்னைக்கு பாடு நஷ்டம் இல்லாமல் கரைய போயிடலாம். இல்லைன்னா நஷ்டம் வராது. நாம் உழைச்ச உழைப்புக்கு பிரயோஜனம் இருக்காது. வந்த உழைப்புக்கு நம்ம இறக்கி மண்ணெண்ணைக்கு டிவிகளுக்கு மட்டும் பிடிச்சிட்டு கரையிட்டு போவோம். ஒரு 500 ரூபா பேட்டா மட்டும் கிடைக்கும். இதே இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சது அப்படின்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா பங்கு கூட கரைப்போம். அதனால் இன்னும் ஒரு நிற்கிற கொஞ்சம் கயத்தில் என்னென்ன மீன்லாம் வருதுன்னு தொடர்ந்து பாருங்கள். இப்போ கயிறு அத்துட்டு அத்தகையத்தை வாங்கி எடுத்துட்டு திரும்ப நிற்கிற கயத்துக்கு போகிறோம். அந்த அத்தகையத்தில் என்ன மீன் வந்து தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த பாறையும் இந்த கேரையும் வந்திருக்கு. வத்த பாறையும் கேரை. ஒருவேளை இந்த கயிறு கடல்லே அறந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு 1300 1400 விற்கிற மீன் நமக்கு சொந்தம் இல்லை, கடல்லே போயிடும். ஒரு பண்டாரி மீன் வருதாங்க. எக்ஸ்போர்ட் மீன் ஒன்று வருது. கயிறு பாறையில் இருக்கடா. மெதுவே தட்டி விடுங்க ஐயா. பெரிய பண்டாரி மக்களே, ஒரு 10 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். கயிறும் பாறையில் இருக்கு, கீழே மீனும் கிடக்கு. நீரோட்டத்தை வேற எதிர்த்து கயிறு வாங்கிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப கவனமாக தான் கொண்டு வரோம். விட்டுறாதே கரெக்டாரே, விட்டுறாதே. வெளிநாட்டுகளுக்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் ஆகும். பார்த்தீங்களா எப்படி இருக்கான்? பாறையா? என்ன கண்ணாடி பாறையா? தூவி பாறை மாதிரி இருக்கு. தூவி பாறை கண்ணாடி பாறை. பாருங்க உங்களை எப்படி வச்சிருக்கான். சிசி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சிசி வருதப்பா. முதல் குடையில வந்தது, 4வது குடையில வாரம். நீங்க துள்ளி வருது பாருங்க மக்களே. ரோட இருக்கு. பாரு மஞ்சப்பாரு, மஞ்ச வேலா பாரு. இப்படி கைத்துல பிடி, இப்பதான் தெரியும். கைத்துல வந்திருக்குன்னு சொல்லி அப்பதான் தெரியும் மீன். இதோட ஓடுது பாருங்க மக்களே. பாலா மீன் இப்பதான் பிடிச்சிருக்காம போல இருக்கு. இங்க பாருங்க அடிக்கிற பாருங்க. இந்த ஊருக்கு இந்த மீனுக்கு நிறைய ஊரில் நிறைய பேர். பாலா மீன் நாங்கள் வச்சுருக்கோம். லேனாப்பாறை, பூங்குழல், ஏகப்பட்ட பேர் இருக்கு. இந்த கூடையில் 4 பாறை, ஒரு கேரை, ஒரு பண்டாரி. சரி, இப்போ இந்த தொழில் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஓகே, இன்னைக்கு தொழில் போதும். ஆனாலும் ஒரு கூட கயிறு நிற்கிது. அதுலேயே ஏதாவது கண்டிப்பாக வரும்னு நம்புகிறோம். அதில் வந்துச்சுன்னா இப்போ ஒரு 1000 ரூபா பங்கு கிடைக்குன்னா, அதில் நிறைய வந்துச்சு அப்படின்னா 1500 ரூபா பங்கு கிடைக்கும்.
ஈஸியா என்னம்மா இப்படி பண்றீங்களேப்பா? மீன் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, இன்னொரு 300 துண்டி தான் நிக்குது. 12 ஆச்சு. வெயிலோட கொடுமை தாங்க முடியல. காத்து இல்லைனாலே பொதுவாகவே கடல் மேல வெயில் அப்படியே சுட்டு அடிச்சிடும், ஆட்கள் ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஒரு மீன் வந்து மக்களே வருது 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 வருது. அடுத்தால மீன் வருது, அடுத்தால மீன் வருது. அது போயா கல்லு. அருணாச்சமாதி ஓ ஓ பண்டாரு நினைக்கிறேன், மெல்ல கொண்டாரு. வத்த 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 வத்தப்பாறை வத்தப்பாறை குருவலை குருவலை வத்தப்பாறையில் குருவலை. பண்டரி 450 வயிற்று வயிற்று தூக்கு. ஏமாமா அந்த மாதிரியா இருக்கு. கலப்பு மாடல பாரு. மக்களை இது வரைக்கும் வராத ஒரு மீன் வந்துருக்கு பாருங்க, சவப்பு மீன். வயிற்றுல கையோட வீரோட வந்திருக்கான் பாருங்க. ஏ பல பலன் நின்றானா. இதோட பல்ல பார்த்துருக்கீங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்க. எம்மாடியோ உள்ள கை மாட்டிச்சுன்னு வச்சுருங்க, அப்படியே கையில் ஒரு கோடை போட்டு எம்மா எம்மாடி ஏ நடுவா. மகளே நீங்க அந்த மீனை பார்த்தீங்களா? இதோட பல்ல பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க. கடல் மேல என்னன்னா, நேற்று வீட்டில் இறால் குழம்பா, கஞ்சி மாதிரி, அதாவது கஞ்சிக்கு இறால் குழம்பு வச்சு, கஞ்சியை புளிஞ்சு வச்சு இறால் குழம்பு ஊற்றி சைடிஷ்லாம் வச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்ம போட்டில் வந்துட்டு சமையல் பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப காற்று ரொம்ப கடந்த லம்பு பார்க்க தானே செய்றீங்க. ஸோ அதனால் வீட்டில் இருந்தே கொண்டு வந்துடுவோம். இப்போ அதை வந்து சாப்பிட போகிறோம். கைத்தெல்லாம் வாங்கி எடுத்துட்டோம். இன்னைக்கு பாடு பொழுது சுமாராக போயிடும். இன்னைக்கு கரையை போய் விலையை பார்த்தா தான் எவ்வளோ பங்கு கிடைக்கும் தெரியும். ஆனால் ஓகே பரவாயில்ல, ரொம்ப நஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப லாபம்னு சொல்ல முடியாது. ஓகே சரி, இப்போ சாப்பிட்டுட்டு இன்ஜினை தட்டிடுவோம். கரையை ஒரு 2.5 மணி நேரம் டிராவல் இருக்கும். சட்டி நிறைய கஞ்சி அதை புளிஞ்சு வச்சாச்சு. சரி, இதுக்கு சைடிஷ்க்கு ஊறுகாய், ஊறுகாய், வெங்காயம், இறால் குழம்பு. சோத்தை வச்சு குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்க வேண்டியதாண்டா. கிடைச்சிட்டு இறாலு. வாவ், நான் இறாலே இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இறால் கிடைச்சிருக்கு. பரவாயில்லை. கடல் மேல வீடியோ எடுத்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன், நமக்கு ஒரு பருக்க கூட மிஞ்சாது. ஏன்னா நம்மளை விட்டு கடை கடை எல்லாம் காலியாயிரும். அதனால வீடியோவை கட் பண்ணி வச்சுட்டு போய் சாப்பிட போறேன். எல்லாம் குழைச்சி எடுத்து நல்லா பாருங்க. கடல்ல அடிபொலி இப்படிதான் சாப்பிடணும். அது குழம்பு நேற்று வச்சதா இருந்தாலும் சாப்பிட்றது கடல் மேலே. அதனால எப்போவுமே கடல் மேலே சாப்பாடுன்னு சொன்னால் ஒரு விஷமாக இருந்தால் கூட அமிர்தமாக இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. நாங்களுமே அனுபவிச்சிருக்கோம். அதை அப்படியே விரவிட்டு அப்படியே
இந்த இறாலை இங்கே அப்படியே இறாலை எடுத்து அப்படியே இந்த சோத்தில் வச்சு அப்படியே ஒரு உருண்டையை எடுத்து ஆனியனில் ஒரு பைட் வச்சுட்டு அப்படியே ஊறுகாய் ஒரு தடவி உள்ள நாக்கில் ஒரு நக்கு அடிபொலியாக இருக்கும். பார்க்குறப்போ யாருக்கெல்லாம் எச்சு ஊறுது, யாரெல்லாம் என்னைய திட்டம்னு நினைக்கிறீங்களோ போய் கமெண்ட்டில் திட்டிக்கோங்க. வள்ளத்தில் மொத்தம் 5 பேர் கடலுக்கு வந்திருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறேன், 2 பேர் சாப்பிட்றாங்க, அங்கே 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடல் மேலே எப்பயுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்குது. என்ன காரணம் தெரியுமா மக்களே? கடலில் பயங்கரமாக வேலை பார்த்துருப்போமா, பயங்கரமான பசியில் இருக்கும். எப்பயுமே கயிறெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மீனெல்லாம் ஐஸ் அடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் தான் சாப்பிடுவோம். காற்று இருந்தால் மட்டும்தான் இன்ஜினை இந்த மாதிரி ஆஃப் பண்ணி போட மாட்டோம். ஏன்னா காற்றுக்கு ரொம்ப பயங்கரமாக தூரமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் வேலை பார்த்துட்டு சாப்பிடுவோமா, அதனால் இந்த சாப்பாடு அமிர்த மாதிரி இருக்கும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு கரையை போக வேண்டியதான் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எப்படி 2 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். அப்புறம் கரையை போய் மீனை வைத்து காசு ஆக்கிட்டு திரும்ப நாளை தொழிலுக்கு ஆயத்தமாகணும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் மக்களே.